book lovers out there. Welcome to this channel, Tara's Story Time. So, இந்த channel எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா for book lovers. Whether you're a lifelong reader, அப்படி இல்லைனா புக்ஸ் ரீட் பண்றதுல நீங்க ஒரு நியூபியா இருக்கலாம், அப்படி இல்லைனா சிம்பிளி கியூரியஸ், அப்படி அந்த புக்ஸ்ல என்னதான் இருக்கு நானும் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கும் இந்த சேனல் ஒரு கரெக்டான ஸ்பேஸ். ஸோ இந்த சேனலோட மேஜர் தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரி டெல்லிங் செஷன்ஸ் தட் பிரிங் புக்ஸ் டு லைஃப். ஸோ எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு தெரியல, சுட்டி டிவியில் ஆனாஸ் டேல் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கார்ட்டூன் போடுவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதில் ஆனா அப்படின்ற ஒரு பொண்ணு டெய்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு குட்டி குட்டி டேல்ஸ் அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நம்மளும் புக் லவ்வர்ஸ், அதாவது எல்லா ஜான்ராலையும் ஃபேன்ஸ் இருப்பாங்கல்ல புக்ஸுக்கு. மூவிஸ்ல எப்படி ஜான்ராஸ் இருக்கோ அதே மாதிரி புக்ஸ்லயுமே வெதர் யூ ஆர் அ ஃபேன் ஆஃப் ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன், ஃபேண்டசி, ரொமான்ஸ், மிஸ்ட்ரி, த்ரில்லர், ட்ராமா, ஹாரர், எல்லா வகையான ஜான்ராலையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ அதை பத்தின ஸ்டோரிஸ் தான் இந்த சேனல்ல நம்ம பார்க்க போறோம். ஒரு சில பேருக்கு புக்ஸ் படிக்கணும்னு ரொம்ப ஆசை இருக்கும், ஆனா அதுக்கான டைம் தான் இருக்காது. ஒரு சில பேருக்கு புக்ஸ் படிக்கணும்னு ஆசை இருக்கும், டைமும் இருக்கும், ஆனா அதுக்காக அந்த புக்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்றதுக்கு காசு இருக்காது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இப்போ நிறைய இபுக் பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் ஆடியோ புக்ஸ், பாட்காஸ்ட் இந்த மாதிரிலாம் வந்துருச்சு. ஆனால் மோரோவர் அதெல்லாமே நீங்கள் ஒரு சின்ன அமௌண்ட்டை பே பண்ணி அதெல்லாம் படிக்கிற மாதிரி இருக்கும். பட் நமக்கு ஆடியோ புக்ஸ் நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல, அதாவது கேட்கணும் அப்படின்னா இந்த யூடியூப்ல ஏன் சேனலை யூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஜானரா புக்ஸ் எல்லாம் நீங்க என்னன்னு எனக்கு கமெண்ட் பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் ரீட் பண்ணி உங்களுக்கு அதாவது ஸ்டோரிஸை சொல்லுவேன். அண்ட் எனக்கு பிடிச்ச ஜானரா ஃபிக்ஷன். ஃபிக்ஷன்ல ஃபேண்டசி ஃபிக்ஷன், அட்வென்ச்சரஸ் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஏன்னா அதெல்லாமே ஒரு எஸ்கேபிசம், ரியாலிட்டிலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக அதை படிக்கலாம். சூப்பராக இருக்கும். சின்ன வயசுலேருந்து ஒரு சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, புக்ஸ் படிக்கிறவங்களாம் அறிவாளி அப்படின்னு சொல்லி. நானும் நினைச்ச புக்ஸ் படிக்கிறவங்களாம் ரொம்ப அறிவாளி போல அப்படின்னு. ஆனால் அதெல்லாம் நான் ஃபிக்ஷன் புக்ஸ் படிக்கிறவங்க. நான் ஃபிக்ஷன் புக் படிக்கிற அளவுக்கு எனக்கு பொறுமை இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. பட் ஸ்டில் எனக்கு ஃபிக்ஷன் ரொம்ப பிடிக்கும். ஃபிக்ஷன் படிக்கிறவங்களா ரியாலிட்டில இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு மட்டும்தான் ஃபிக்ஷனல் புக்ஸை சூஸ் பண்றாங்க அப்படின்றத தாண்டி தே ஆர் ரன்னிங் டுவர்ட்ஸ் சம்திங் மேஜிக்கல், எக்ஸைட்டிங். அண்ட் ஃபிக்ஷனல் புக்ஸ் ஆர் நாட் ஜஸ்ட் ஸ்டோரிஸ், தே ஆர் கேட்வேஸ். எதுக்குன்னு கேக்குறீங்களா? உங்களோட குட்டி ஹார்ட்டை ஹீல் பண்றதுக்கான கேட்வே தான் ஃபிக்ஷனல் புக்ஸ். அண்ட் என்னோட இந்த நியூ புக் ஜர்னில என் கூட சேர்ந்து டிராவல் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களா சீக்கிரம் போயிட்டு உங்க வீட்டுல இருக்க ஒரு குட்டி கப்பில் சுட சுட காஃபியோ டீயோ எடுத்துட்டு ஒரு அழகான பிளேஸ்ல போயிட்டு நிம்மதியா ஹெட்ஃபோன்ஸ் போட்டு உட்காந்து நான் போடுற ஸ்டோரிஸ் எல்லாம் டெய்லி கேட்டு ஹாப்பியா ஃபீல் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி கடைசியாக உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். இங்கிலீஷில் ஒரு அழகான கோட் இருக்கு. A reader lives 1,000 lives before he dies. The man who never reads lives only one. ஸோ இந்த கோட்டை சொன்னது அமெரிக்கன் ஆத்தர் ஜார்ஜ் ஆர் மார்டின் அவர் தான். இவர் வேற யாரும் இல்லை, கேம் ஆஃப் த்ரோன்ஸ் தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டீங்க. ஸோ கேம் ஆஃப் த்ரோன்ஸோட ஃபேண்டசி நாவலை எழுதினவர் தான் ஜார்ஜ் ஆர் மார்டின். இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது ஒரு வாசகன் ஒரு வாழ்க்கையில அவன் எத்தனை புக்கை படிக்கிறானோ அத்தனை விதமான வாழ்க்கைய வாழ்றானா. அதாவது ஒருத்தன் 1000 புக்கை படிக்கிறான் அப்படின்னா 1000 வாழ்க்கைய வாழ்றான். ஆனா புக்ஸே படிக்காதவன் ஒரே ஒரு வாழ்க்கைய வாழ்ந்து முடிக்கிறான். அதனால நம்ம மட்டும் வாழ்ந்தா போதாது, நம்மளும் வாழ்வோம், எல்லாரையும் வாழ வைப்போம். ஸோ எத்தனை புக்ஸை படிச்சு வாழ்றோம், எத்தனை வாழ்க்கைய வாழ்றோம்னு நம்ம கவுண்ட் பண்ணிட்டே போலாம். ஸோ இந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன மாதிரியான ஜான்ரால என்ன மாதிரியான புக்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஸ்டோரி டெல்லிங்கா வேணும்ன்றது கீழே கமெண்ட் பண்ணி இந்த வீடியோவை உங்க புக்ஸ் படிக்க பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி, படிக்க பிடிக்காத ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி பரவாயில்ல இது கேள அப்படின்னு சொல்லுங்க. அண்ட் இது மூலமா லெட்ஸ் grow our book reading community together and share the joy of reading. And once again, welcome to Tara's Story Time. Happy reading, happy listening, and thanks for watching. And I see you in next video. Until then, tata, bye-bye. This is Tara signing off.